புதிய நேயர்களுக்கு வணக்கம். பிரதம மந்திரியின் மகத்தான திட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரம் நிறைய ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முனைவர்களுக்கு நிறைய பலன் கொடுக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்னென்னா ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா. இந்த திட்டத்தின் மூலமாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் அரசு கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கி சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள சினர்ஜி டெக்கார் நிறுவனத்தோட நிறுவனர் திருமதி சௌமியா லக்ஷ்மியை சந்திக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேடம். இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே உங்ககிட்ட இப்போது இந்த ஸ்கீம் பிஎம் ஸ்கீம் ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரீங்க. ஆமாம். இந்த ஸ்கீம் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்குது? ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் வச்சு 20 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து ஒரு பிஸ்னஸை கம்ஃபர்டபுளாக ரன் பண்ண முடியறது அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்னால கிடைச்ச ஃபண்ட், அதாவது நிதி உதவி ரொம்பவே உறுதுணையாக இருந்ததுங்க. இப்போ நீங்கள் சினர்ஜி டெக்கார்ன்ற கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கம்பெனியை பற்றி சொல்லுங்கள். எப்போ ஆரம்பிச்சிங்க? இது என்ன பிஸ்னஸ்? ஆக்சுவலாக இது ஒரு இன்டீரியர் டிசைனிங் அண்ட் கான்ட்ராக்டிங் ஃபர்முங்க. இதில் மெயினாக கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2013 நாங்கள் ஹோம்கம் ஆஃபீஸாக வீட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ரெசிடென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி ஆரம்பித்தோம். இன்டீரியர் டிசைனிங் அண்ட் கான்ட்ராக்டிங் ஃபர்ம்னா ஒரு இன்டீரியர் கட்டிட உள் வடிவமைப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த ரிக்குவயர்மெண்ட் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக ரெசிடென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப், டிவி யூனிட், க்ராக்கரி யூனிட், ஃபாயர் கேபினெட், இந்த மாதிரி ரெசிடென்ஸ்க்கு தேவைப்படுற எல்லா இன்டீரியர் ஒர்க்ஸையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். 2014 என் ஹஸ்பண்ட் கார்ப்பரேட், நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஒரு 17 வருஷம் வேலை செஞ்சுட்டு தான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ அவருக்கு நிறைய கம்பெனி கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத வச்சு அவர் கம்பெனி ஆர்டர்ஸ், அதாவது ஒரு கமர்ஷியல் ஆர்டர்னு சொல்லுவாங்க, டர்ன்கி கமர்ஷியல் சொல்யூஷன், ஃப்ளோரிங்லேருந்து ஃபால் சீலிங்லேருந்து பெயிண்டிங் வரைக்கும், கார்பென்ட்ரி மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், நெட்வொர்க்கிங், டேட்டா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இன்டீரியர் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னலாம் தேவைப்படுமோ ஒரு கம்பெனிக்கு, ஒரு காலியான வெற்று இடத்துல போய் ஆஃபீஸை செட் பண்ணி அப்படியே போய் பிளக் அண்ட் பிளே ஆஃபீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கான ரிக்குவயர்மெண்ட்டு நிறைய வந்தது. ஸோ அவருக்கு தெரிஞ்ச அந்த கான்டாக்ட்ஸ் மூலியமா நிறைய ஆஃபர்ஸ் வரும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஃபேக்ட்ரி ஃபினிஷ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்றது தான் நாங்கள் இந்த ஃபேக்ட்ரியை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தோம். எங்களோட மெயின் ஒர்க் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸும் பண்ணுறோம் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். இந்த ஃபேக்ட்ரியோட உதவினால ஜாப் ஒர்க்ஸ் பண்ணுறோம். அதாவது மற்ற இன்டீரியர் டிசைனர்ஸ், இந்த மாதிரி ஃபேக்ட்ரி செட்டப் இல்லாத இன்டீரியர் டிசைனர்ஸ்க்கு இந்த ஃபேக்ட்ரி ஃபினிஷ் ஒர்க்ஸை பண்ணித்தரது, B2B செக்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒர்க்கும் நாங்கள் பண்ணுறோம். இந்த மூணும் தவிர டிசைனர்ஸ் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, அது மூலியமா டிசைன் ப்ராஜெக்ட்ஸும் எடுத்து பண்ணுறோம், டிசைன் கன்சல்டேஷனும் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முதலீடு தேவைப்படும். அவங்களுக்கு கண்டிப்பாக நிதி உதவிக்கு பேங்க்கு போவாங்க, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போவாங்க. இப்போ நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி தேவைப்பட்டுச்சு, நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்கீங்க? அதாவது நான் சொன்ன மாதிரி நாங்கள் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ், கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு நிதி உதவி ரொம்பவே தேவைப்பட்டது. ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுக்கு, ஒரு மெஷின்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு அதுக்கான ஃபண்டிங் தேவைப்பட்டது. அண்ட் இப்போ கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து கமர்ஷியல் ப்ராஜெக்ட் எடுக்கும்போது என்னென்னா கம்ப்ளீட் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ணப்புறம், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணப்புறம் ஒரு இன்வாய்ஸ் சப்மிஷனுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்பட்டது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க்கெல்லாம் தான் அணுகலான்னு பார்த்தோம். அப்போ இந்த அம்பத்தூரில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இந்தியன் பேங்க்ல MSMEக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, MSME போய் அப்ரோச் பண்ணலான்னு போனப்போ அங்கே நிறைய இந்த ஸ்கீம்ஸ் பற்றி சொன்னாங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு இந்த ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் ஆஸ் அ விமன் ஆண்டர்ப்ரூனர் ப்ளஸ் ஸ்டார்ட் அப் இப்போ தான் 5 years ஆகிறது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இந்த பிரைம் மினிஸ்டரோட இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதில் நாங்களும் படித்து பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. இமீடியட்டாக அவங்க ஃபேக்ட்ரி இங்கே பிளானை பார்த்தாங்க, நாங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு தென் தே கேவ் அஸ் இந்த ஸ்கீம் மூலியமாக ஃபண்டிங் கொடுத்தாங்க.
இப்போ வந்து நீங்க தொழில் செய்யறதுக்கு வந்து முதலீடு எந்த அளவுக்கு தேவைப்படுச்சு? உங்களுக்கு வந்து முதலீடுக்கு வந்து கடன் தேவைப்படுச்சா? இல்ல வந்து அத ரன் பண்றதுக்கு கடன் தேவைப்படுச்சா? அதாவது 2மே தேவைப்பட்டதுங்க. அதாவது ஃபேக்டரி செட் பண்றதுக்கு முதலீடு தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் வர்ற ப்ராஜெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கும்போது அதை வந்து ரன் பண்றதுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்பட்டது. ஓகே மேடம். இப்போ வந்து நீங்க இந்த பேங்க்கை நீங்க அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டாங்க? இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த ஸ்கீம் மூலியமா பேங்க் அப்ரோச் பண்ணது ஜென்ரலா ஒரு ஃபண்டுக்காகன்ட்டு. பட் இந்த ஸ்கீம் மூலியமா எங்களுக்கு லோன் கிடைச்சதுக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ்ன்னு பார்த்தா எங்களோட ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணோம், அவ்வளோதான். அவங்களே வந்தாங்க இங்கே வந்துட்டு அவங்க ஸ்டடி பண்ணிட்டு எங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்க. இந்த ஸ்கீமில் வந்து விமன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் எலிஜிபிலிட்டிக்கான சான்றிதழும் ப்ளஸ் எங்களோட எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அதனோட அந்த டீன் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் ஜென்ரலாக கேட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக இருந்தது. பெரிய லெவலில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸே கிடையாது. இந்த ஸ்கீமில் ஈஸியாக லோன் கிடைச்சது. ஒரு வாரத்துக்குள்ளேயே எங்களுக்கு லோன் கிடைச்சது ஆக்சுவலாக. மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பேங்க்கில் லோன் கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, உங்களோட இன்கம் ரெவென்யூ என்ன, அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து எந்த அளவுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக உங்களை வந்து உங்கள் கம்பெனியை வந்து வெரிஃபை பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தாங்க? அதாவது எங்களுக்கு பேங்க் அதிகாரிகள் வந்து பார்க்கும்போது நாங்கள் அப்ளை பண்ண உடனே அப்ரோச் பண்ண உடனே அடுத்த நாளே வந்து பார்த்தாங்க. பேசிக் ரிக்குவயர்மெண்ட் அவங்க பார்த்ததெல்லாம் என்னன்னா, இது வரைக்கும் நாங்கள் பிஸ்னஸில் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட பிளான்ஸ் என்ன, இந்த ப்ராஜெக்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணலான்னு திட்டம் வச்சுட்டு இருக்கோம், ப்ளஸ் ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, என்னென்ன மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபண்ட் மூலியமாக இந்த நிதி உதவி மூலியமாக என்ன மாதிரி ஆர்டர்லாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட மற்ற சர்டிஃபிகேட்ஸ் ஜென்ரல் சர்டிஃபிகேட்ஸ் லைக் இந்த ஸ்கீமுக்கு தகுதியாக கூடிய அளவுக்கு இருக்கிற ஜென்ரல் விமன் ஆண்டர்பிரினர் ப்ளஸ் ஸ்டார்ட் அப் ஃபர்ம் அந்த ஸ்டாண்டப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமுக்கு தேவைப்படுற ஃபார்ம்ஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் கேட்டாங்க. அண்ட் அதர்வைஸ் வந்து ப்ராசஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இப்போ இந்த டீட்டெயில்ஸை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி டெபாசிட் கேட்பாங்க. அதாவது ஒரு லோன் வாங்குறதுக்கு வந்து நம்ம வந்து வீட்டு பத்திரத்தையோ இல்லாட்டி வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா அதோட டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க? இந்த லோனை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அந்த கொலாட்ரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எதுவும் நாங்கள் கொடுக்கல, எங்ககிட்ட தேவைப்படல. ஏன்னா இந்த லோனு வந்து சிஜிடிஎஸ்எம்இ அப்படின்ட்டு ஒரு கிரெடிட் கேரண்டி அந்த ஸ்கீமில் அந்த கேட்டகரியில் இந்த லோனு. எம்எஸ்எம்இ வந்து எங்களுக்கு எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு உத்தரவாதம் கொடுத்து பேங்க்குக்கு வந்து அவங்க சப்சிடி ஆர் ஈவன் இந்த கேரண்டியே வந்து கிரெடிட் கேரண்டி அவங்க கொடுத்த மாதிரி இருந்தது. இதில் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 1% ஜாஸ்தி. பட் அதர்வைஸ் வந்து நாங்கள் செக்யூரிட்டியோ இல்லை கொலாட்ரலோ எதுவுமே கொடுக்காம எங்களுக்கு இந்த லோன் அப்ளை ஆச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே வந்து இப்போ வந்து நம்ம லோன் கேட்டு பேங்க் போகிறோம்னா இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை நிறைய விசாரிப்போம். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போய் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கும் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலமாக லோன் கிடைக்கிறதுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஆக்சுவலாக நான் 1% ஜாஸ்தின்னு சொன்னது இந்த கிரெடிட் கேரண்டி கவர்னால. பட் அதர்வைஸ் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமில் இருக்கிற லோன் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதுலேயும் வந்து இந்தியன் பேங்கோட பர்சன்டேஜ் வாஸ் லிட்டில் பெட்டர். அதனால எங்களுக்கு அந்த ஜென்ரல் லோன் அப்படிங்கிறத பர்சன்டேஜ் அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் நிறைய கிடையாது. இது ரொம்பவே உதவியாக இருக்குது. பிரைம் மினிஸ்டரோட இந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் டு லெஸ் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எல்லாமே. மேடம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோன் வாங்கிடுறோம், பிஸ்னஸை ரன் பண்ணுறோம், செட்டப் பண்ணுறோம், அதை தாண்டி வந்து லோனை ரீபே பண்ணணும் கண்டிப்பாக. இதுக்கு வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க, இத்தனை வருஷத்துக்குள்ளே கட்டி ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து லோன் வாங்கும்போது எவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் இதை ரீபே பண்ணலாம்? இது ஆக்சுவலாக டோட்டல் இந்த டேர்ம் லோன் 2 லோன் வாங்கியிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஃபேக்ட்ரி மெஷின்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு ப்ரொக்யூர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டேர்ம் லோன் அதுக்கு 10 இயர்ஸ் ரீபேமெண்ட்டுங்க. அண்ட் ஓசிசி வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோன், அது வந்து அது இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்கும், அது போயின்னு இருக்கும். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் தான். இந்த 10 இயர்ஸ் ரீபேமெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாலிடே பீரியட் கொடுத்தாங்க. பட் நாங்கள் வேணான்னு சொன்னோம். ஏன்னா ஏற்கனவே பிஸ்னஸில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால வி ஜஸ்ட் ஸ்டார்டட் பேயிங் தி இன்ட்ரெஸ்ட். பட் அதர்வைஸ் 10 இயர்ஸ் இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட் ஒரு போர்ஷன், பிரின்சிபல் ஒரு போர்ஷன், இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த லோன்ஸை தாண்டி நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க.
இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பிஸ்னஸ் கம்பெனி இதெல்லாம் வந்து காப்பிரைட் பேட்டன்ட்லாம் பண்ணணும். அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா இந்த திட்டத்தின் மூலமாக? நாங்கள் ஆக்சுவலாக கம்பெனி ஆரம்பிக்கும் போதே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம். பட் இந்த ஸ்கீம் மூலியமாக காப்பிரைட் பேட்டன்ட் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால இன்னொரு வாட்டி அப்ரோச் பண்ணியிருக்கோம். கிடச்சிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோருக்கு கடன் உதவி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற தொழில் வந்து B2B பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதேமாதிரி ரெசிடென்ஸும் பண்ணுறீங்க. இதை தவிர சிறு தொழில் குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி அணுகணும்? நிறைய பேருக்கு இதை பற்றின விழிப்புணர்வே இல்லை. இப்போ பேங்க் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இதை பற்றி எப்படி எல்லாருக்கும் தெரிய வைக்கிறாங்க, இதில் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து எப்படி போய் தெரிஞ்சு அவங்க வந்து இந்த பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கிறது? அதாவது இப்போ நாங்கள் வந்து போய் பேங்க்கில் ஜென்ரலாக ஒரு ஃபண்டிங் அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றி சொன்னாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்மால் ஸ்கேல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான். அதாவது ஒரு 10 லட்சம் முதலீடுலேருந்து ஒரு 1 crore முதலீடு அந்த அந்த கேப்பில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரின்னு கூட இல்லை, சாதாரண பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆண்டர்ப்ரூனருக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து இன்னும் ஸ்கெட்யூல்டு பீப்புளுக்கும் இல்லை விமன் ஆண்டர்ப்ரூனருக்கு குறிப்பாக அண்ட் ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஏதாவது புதுசாக ஒன்று இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரூனருக்கு இது வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல் ஸ்கீமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்கீம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய கவர்மெண்ட்டே வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணுறாங்க வெளியில். மக்கள் தான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேங்க் அணுகி தே ஹேவ் டு ஸ்டார்ட் யூஸிங் இட். இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்னாலே நிறைய பேர் வந்து அது திரும்பி ஒழுங்காக கட்டணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கேட்பாங்கன்றதுனால நிறைய பேர் வந்து ஒரு சிலர் இதை பற்றி தெரியாதவங்க, இந்த திட்டத்தோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரியாதவங்க அப்படியே அவங்க நார்மலாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பெனிஃபிட்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ சின்ன சின்ன லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களோட அறிவுரை என்ன? இது கட்டாயமான தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக நிறைய பேர் நானே அப்ரோச் பண்ணும்போது பேங்க் லோனா ஐயோ நிறைய இருக்குமே, நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குமே அப்படின்ற பயம் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம கையில இருந்து பைசா போட போறதில்ல, அவங்க கொடுக்க போறாங்க, அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ண போறோம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்கீம் வச்சு நிறையவே சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இதை விட சலுகைகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆண்டர்ப்ரூனர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பேசிக்காக வந்து எனக்கு பிஸ்னஸ் சொல்லி கொடுத்தவங்களாம் சொன்னது வந்து ரிஸ்க் விசஸ் ரிவார்டுன்ட்டு. ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்ட் வரும்ன்ட்டு. இந்த பேங்க் ஃபண்டிங் மூலியமெல்லாம் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மிங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டலைன்னா அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு ஃபண்ட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டையும் மீறி அந்த பிரின்சிபலையும் சீக்கிரம் கட்டி அதுக்கு மேலே இன்னும் பெரிய லெவலில் ஆகணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் வச்சு இந்த ஸ்கீமெல்லாம் அணுகுனாங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ் கேன் டெஃபினெட்லி சக்சீட். நிறைய எம்ப்ளாயபிலிட்டி உருவாகும் அண்ட் இதனால அட்வான்டேஜ் தான் நிறைய. மேடம், பொதுவாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கவங்க வந்து ப்ரொக்யூர்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெளி மாநிலங்கள்லேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கடன் உதவி இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச கடன் உதவி வந்து எதுக்கு யூஸ் பண்ணீங்க? பெரும்பாலும் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்க்கா இல்லை ப்ரொடக்ஷனுக்கா? இப்போ இந்த லோன் இந்த ஃபண்ட் வந்து நாங்கள் பேங்க்ல இருந்து வாங்கினது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கேபிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட், இந்த மெஷின்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கேபிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு டேர்ம் லோனுன்னு அதையும் கொடுத்தாங்க. அதே சமயத்தில் ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது இந்த ப்ரொடக்ஷனுக்கு டே டு டே வர்ற ஆர்டர்ஸ் அண்ட் அதுக்கான சர்வீஸ் ஆஃபரிங், அதுக்கு தேவைப்படுற ஸ்மால் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன், இதுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் OCC லோனும் கொடுத்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிஷியலாக அப்ளை பண்ணப்ப ஒரு 18 lakhsக்கு டேர்ம் லோனும் இந்த மெஷின் எல்லாம் வாங்குறதுக்கு அண்ட் மார்ஜின் போக 18 lakhsக்கும் அண்ட் 35 lakhs வந்து OCC அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோனும் மொத்தமாக 53 lakhs எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க.
ஒரு வருஷத்துல நாங்க அவங்களுக்கு கொடுத்த ப்ரொஜெக்ஷன் வி டிட் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக இன்னொரு வாட்டி நாங்க ஒரு மிஷின் மட்டும் தேவைப்பட்டது திருப்பியும், அதனால திருப்பி அப்ளை பண்ணும்போது அவங்க என்ஹான்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க பேங்க்ல. அதாவது இந்த ஒரு மிஷின் வாங்குறதுக்கு ஒரு 4 lakh அடிஷனல் ஆகும் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் லோனை 35 lakhsல இருந்து 50 lakhs ஆகவும் ஆக்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு வந்து இது டோட்டலா வந்து 71 lakh இருக்கு எங்களுக்கு இந்த ஃபண்டிங் இந்த ஸ்கீம் மூலியமா. ஓகே மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே வந்து டிஎன்ஜிஎஸ்டி ஐடின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி ஐடி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு. அப்போது வந்து இந்த மாதிரியான ஸ்டார்ட்அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தின் மூலமாக நம்ம பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் மேடம்? கட்டாயமா முக்கியம். எந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் தேவைப்பட்டதுனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராப்பரா பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து சலுகைகளாக தான் செய்கிறாங்க. நிறைய பேருக்கு இது தோன்றது என்னன்னா இதெல்லாம் வந்து முட்டுக்கட்டைகள் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக வந்து என்டர்பிரனர்ஸை வந்து ஒரு என்டர்பிரைசிங் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சலுகை கொடுக்கறதுக்கு தான் வந்து நம்ம கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது ஏதோ நானே ஒரு 1 man ஷோ மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 1 man கம்பெனி கூட இருக்குது இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ அந்த இது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்தா தான் வந்து நான் பிஸ்னஸில் இருக்கேன்றதுக்கே ஒரு ப்ரூஃப். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், அது பேலன்ஸ் ஷீட்டில் ஃபைல் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் அந்த பேலன்ஸ் ஷீட்டு ஏற்றுன மாதிரி இந்த வருஷத்துக்கு நான் ப்ரொஜெக்ஷன் இருக்கணும். அதாவது போன வருஷத்தை விட நான் இந்த வருஷம் இன்னும் பெட்டராக பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு தேவைப்படுற ஸ்டெப்ஸ் நான் எடுத்திருக்கணும். இதெல்லாம் தான் கேட்பாங்க ஒரு ஸ்கீம். எந்த ஸ்கீம்லையுமே வந்து ஃபண்டிங் அப்படின்னா அதுக்கு வந்து இதெல்லாம் தான் கேட்பாங்க. அண்ட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் வந்து டார்கெட்டே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. தட் அவங்க வந்து இந்த 1 year டேர்ம்குள்ள இத்தனை பேருக்கு இந்த ஸ்கீம்னால பெனிஃபிட் கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டெஃபினட்டாக அவங்க பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பேங்க்கெல்லாம் வந்து ரெடியாக இருப்பாங்க ஃபண்ட் கொடுக்கறதுக்கு. பட் நம்ம ப்ராப்பர் அந்த டாக்குமெண்டேஷனோட போய் அப்ரோச் பண்ணால், அந்த ப்ராப்பர் ப்ராஜெக்ட் பிளானை கொடுத்து அப்ரோச் பண்ணால் ஃபண்ட் ஈஸியாக கிடைக்கும். மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆண்டர்பிரனர் வந்து என்டர்பிரைசிங்கோட தாட்ஸ் இருந்தால் நல்ல பிஸ்னஸை ரன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, கார்ப்பரேட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. எடுத்தோடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஐயோ இதுக்கு ஒரு முதலீடு தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து பேங்க்குக்கெலாம் லோன் போய் பார்க்கணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பின் வாங்கிடுவாங்க. அப்படியே அதிலேயே வேலையில் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க, அந்த கார்ப்பரேட் ஃபீல்ட்லேருந்து வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அதெல்லாம் உடச்சி எப்படி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு என்டர்பிரைசிங் தாட் இருந்தால் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து ஓகே எம்ப்ளாய்டாக இருந்தால் போதும், லைக் மந்த்லி சேலரி இருந்தால் போதும், ஒரு சேஃப் செட்டில்ட் லைஃப் இருந்தால் போதுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் சிலருக்கு வந்து இல்லை ஐ ஹாவ் டு க்ரோ அண்ட் டூ அண்ட் பிஸ்னஸ் ஆன் மை செல்ஃப் அண்ட் நான் வந்து ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்தா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற தாட் இருக்கும். பட் அதில் வந்து அவங்கள ஹோல்டிங் பிலீஃப் சிஸ்டம், அதாவது அந்த லிமிட்டிங் பிலீஃப் வந்து என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, முதல்ல வந்து எப்படி கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணுறது, எங்கேருந்து என்ன பண்ணுறதுன்ற அந்த கிளாரிட்டி இல்லாதது தான். இப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அந்த லெவலுக்கு தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியாவோட பேசிக் தாட் ப்ராசஸே வந்து யாராக இருந்தாலும் ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு பிஸ்னஸ் தாட் இருக்குது, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், மேக் இன் இந்தியா அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸில் வந்து ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தயக்கப்படாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் உதவுறோம் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் 2 பேரும் சேலரிடாக இருந்தோம். 2 பேர் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். நாங்கள் இன்னைக்கு ஒரு 20 பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற இந்த ஸ்கீம்ஸ் மூலயமா தைரியமாக ஸ்டெப் எடுத்து வச்சு நம்மளாலே முடியும், லைக் தாட் மட்டும் பத்தாது, அதை ஆக்ஷன்லையும் போடணும், நம்மளாலே முடியும்ன்ட்டு போய் இறங்கி வேலை செஞ்சு அதை வச்சு முன்னேறினது, இந்த அட்வான்டேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி முன்னேறதுல தான் இருக்குது. மேடம், இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் மூலமாக பெனிஃபிட்டை நீங்கள் வந்து அடைஞ்சதுக்கு வந்து பேங்க் அதிகாரிகள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லோனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா சேங்ஷன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. பட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைச்சிருக்கும். இதனால கூட நிறைய பேர் பின் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஈஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தது உங்களுக்கு?
கட்டாயமா. அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணும்போதே நாங்க வந்து ஒரு ஃபண்டிங் ரிக்வயர்மெண்ட்டுக்காக அப்ரோச் பண்ணோம் அந்த எம்எஸ்எம்இ பிரான்ச் இந்தியன் பேங்க்ல. அவங்க அடுத்த நாளே வந்து அந்த சீஃப் மேனேஜர் வந்தாரு. அவரே வந்து பார்த்து இது ப்ராஜெக்ட் எங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்து, இந்த ஃபேக்டரி எங்க பிளான் பண்ணியிருக்கோன்றது அந்த ஏரியாலாம் பார்த்து, எங்களோட பிஸ்னஸ் பைப்லைன் என்ன, ஆர்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து, அண்ட் நாங்கள் இது வரைக்கும் எங்க பண்ணியிருக்கோம், இப்போ எங்களோட ஷோரூம்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ போயிட்டு இருந்தது அம்பத்தூர்ல. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் போய் பார்த்து வித்தின் 2 days இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாங்க. அதை சப்மிட் பண்ண உடனே வித்தின் 1 week எங்களுக்கு லோன் கிடைச்சது. நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த தயக்கம் இருந்தது, எங்களுக்குமே இருந்தது ரொம்ப நாள் ஆகும்ட்டு. பட் இட் வாஸ் வெரி ஈஸி. மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு தொழிலில். நிறைய பேர் படிச்சுட்டு அப்புறம் மேரேஜ் ஆகி அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய பேர் கார்ப்பரேட்லேருந்து வெளியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணணும்னு வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு அறிவுரை கொடுக்குறீங்க? இந்த திட்டத்தின் மூலமாக அவங்க எப்படி ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்க மேலும் மேலும் வளர்ந்து ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக இருக்கிறது மேடம், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த திட்டத்தோட நோக்கமே எனக்கு தெரிஞ்சு விமன் ஆண்டர்பிரினருக்குன்ட்டு தான் ஸ்கீம் இருக்குது. அதாவது ஷெட்யூல்ட் பீப்புள் ப்ளஸ் விமன் ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் அப் கன்சர்ன்ஸ். இதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமோட மெயின் ஃபோக்கஸே இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டே விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஊக்குவிக்கிற விதமாக இந்த ஸ்கீம் மூலியமாக ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அப்போ அதாவது வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ இல்லை கார்ப்பரேட் ஃபீல்டில் இருந்து இப்போ கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கிறவங்களோ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி அவங்களே ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக இருக்கணும், இல்லை சம்திங் தே ஹேவ் டு டூ, நம்ம திறமைகளை யூஸ் பண்ணணும், என்டர்பிரைஸாக யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா நிறையவே சலுகைகள் இருக்குது. அண்ட் விமன் ஆண்டர்பிரினருக்குன்ட்டு இருக்கிற இந்த ஸ்கீமை பயன்படுத்தி அவங்க தைரியமாக ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னேறலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். மேடம், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 years ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கீங்க. ஒவ்வொரு மிஷினரிஸும் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நாங்கள் மெஷின் ஃபஸ்ட்டு மேனுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இன்டீரியர் ஒர்க்ஸ் தானே, கார்பென்ட்ரி தான் மெயினாக பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் மேனுவல் ஒர்க் கார்பெண்டர்ஸ் போய் அந்த பிளைவுட்டில், பேசிக்கலி பிளைவுட் ஒர்க்ஸ் தான், பிளைவுட்டில் லேமினேட்டை பேஸ்ட் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு அதை தேவைப்படுற மாதிரி இதர் பூஜா யூனிட்டோ இல்லை ஒரு வார்ட்ரோபோ இல்லை கிச்சன் கேபினெட்ஸோ அதெல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தப்ப இந்த மிஷின் மூலியமாக என்ன பண்ணோன்னா, என்னென்ன மிஷின்ஸ் வாங்கணும், மெயினாக 5 மிஷின்ஸ். ஒன்று வுட் பேஸ்டிங் மிஷின், கோல்ட் ப்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்க. இந்த பிளைவுட் மேலே லேமினேட், இந்த மைக்கா இருக்கு இல்லையா, மைக்கான்னு சொல்கிறத, அதை வச்சு பேஸ்ட் பண்ணி 60 ton ப்ரெஷரில் பேஸ்ட் பண்ணுறது. ஒரு 6 மணி நேரம் அந்த மிஷினில் வச்சா அதனோட பாண்டிங் அந்த ரொம்ப பீலே ஆகாது, ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷாக இருக்கும். இந்த ஃபினிஷ்க்கு தான் ஆக்சுவலி இந்த செட்டப் போட்டது. அண்ட் இதை இந்த பேஸ்ட் பண்ண அந்த பிளைவுட்டையும் லேமினேட்டையும் எடுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறதுக்கு பேனல் சான்னு சொல்லுவோம். அந்த மிஷின் அது கட்டிங் மிஷின், அதர்வைஸ் நார்மல் வேர்ட்ஸில் கட்டிங் மிஷின் சொல்லுவோம். கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு ராவாக இருக்கும். அந்த எட்ஜை 2 ஃபினிஷ் பண்ணலாம். ஒன்று எட்ஜு டேப் போட்டு எட்ஜ் பேண்டிங் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை இன்னொன்று அதை எட்ஜை ரவுண்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த மோல்டு பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அந்த மோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு லேமினேட் பேஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கான மிஷினும் இருக்குது. அதாவது எட்ஜ் பேண்டிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் எட்ஜ் பேண்டிங் மிஷின்றது த்ரூ ஃபீடர்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸும் 5 ப்ராசஸ் இருக்குது, அதில் எல்லாத்தையுமே ஒரே மிஷின் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு மிஷினும் வச்சுட்டு இருக்கோம். ப்ளஸ் இந்த போஸ்ட் ஃபார்மிங் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க, மோல்டு பண்ணிட்டு போஸ்ட் ஃபார்ம் பண்ணுறது, அந்த போஸ்ட் ஃபார்மிங் மிஷின். ஆக இந்த 5 மிஷினுமே தேவை. அதாவது ஒரு வுட் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில் பிளைவுட் வச்சு பண்ணுற ஒர்க்குக்கு தேவைப்படுற அடிப்படை 5 மிஷினுமே 5 சர்வீஸ் லைனுமே நம்ம வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையுமே எங்களோட என் கஸ்டமருக்கு B2Cக்கும் கொடுக்குறோம், கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ரெசிடென்ஸ் ப்ராஜெக்ட் ஆகட்டும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த செட்டப் இல்லாத சில இன்டீரியர் டிசைனர்ஸ் இல்லை கார்பெண்டர்ஸே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரி ஃபினிஷ் வேணுன்ற மாதிரி இருக்கும். அவங்க நம்மக்கிட்ட அந்த ரிக்குவயர்மெண்ட், அந்த ஜாப் ஒர்க் மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி B2B ஒர்க்கும் பண்ணுறோம் நம்ம. மேடம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி உடைக்கலாம், நிறைய தடைகளை இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் முறியடிச்சுது அப்படின்றத நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் மூலமாக சொல்லிட்டீங்க. நீங்கள் நேயர்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக ரன் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் கொடுத்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து தைரியமாக யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமை யூஸ் பண்ணி தயவுசெய்து பயனழிங்க. நம்மளுக்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமை கவர்மெண்ட், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மேடம், நிகழ்ச்சியில் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா பற்றி நிறைய சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.